ஹாய், குட் மார்னிங், வணக்கம் மக்களே, எப்படி இருக்கிறீங்க? வெல்கம் டு சார்லி கேகே விலாக்ஸ். இப்போ சின்ன ஒரு அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். புதுசாக ஒரு ஹெல்மெட் ஆர்டர் பண்ணேன். ஸ்டீல் பேர்ட் எஸ்பிஹெச் 57 ஃபைட்டர். நல்ல ஹெல்மெட் தானுங்க, நான் எதுவும் சொல்ல மாதிரில. கூட ஒரு வைசர் வந்துக்குது. இது தான் அந்த வைசரு. நல்லா இருக்குது. இது வந்துட்டு ஸ்மோக் வைசரு. டேயில் ஓட்டினோன்னா ஓட்டலாம். அப்புறம் கிளியர் வைசர் வந்துட்டு ஹெல்மெட்லேயே ஃபிட்டாக இருக்குது. உள்ளே ஒரு இது வேறு இருக்குது, ஸ்மோக் வைசர். அதுவும் நான் காட்டுறேன் உங்களுக்கு, வெயிட் பண்ணுங்க. இதை அன்பாக்ஸ் பண்ணிட்டு காட்டுறேன். பாருங்கள், இந்த கவரை தந்தாலே உங்களுக்கு ஹெல்மெட் வந்துடும். ஓகே, இந்த மாதிரி இருக்குங்க ஹெல்மெட்டு. ஹெல்மெட் எப்படி பார்க்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது வந்துட்டு எஸ்பிஹெச் 57 ஃபைட்டர் ஸ்டீல் பேர்ட் பிராண்டு. ஆனால் இந்த பட்ஜெட்டில் யாருமே கொடுக்க மாட்டாங்க, சத்தியமாக சொல்கிறேன். எவ்வளோ ப்ரீமியம் லுக்காக இருக்குது, எவ்வளோ ஒரு இதாக இருக்குது தெரியுமா? சத்தியமாக இப்போல்லாம் ஆக்சர் யூஸ் பண்ணுறாங்க, அந்த லெவலுக்கு இருக்குது. இப்போ ஸ்டீல் பேர்டு விட்டுக்கிறாங்க. ஆனால் கண்டிப்பாக இவ்வளோ குவாலிட்டியாக இருக்கும்ன்ட்டு நான் எதிர்பார்க்கல. இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் பார்க்கலாம் வாங்க. இங்கே பாருங்கள், இந்த ஹெல்மெட்டை ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு உள்ளே ஒரு ஸ்மோக் வைசர் இருக்குது பாருங்கள். நான் ஒரு கையில் ஃபோன் ஹேண்டில் பண்ணிட்டு முடியல, ஒரு நிமிஷம். இதுக்கு ஒரு பட்டன் இருக்குது இங்கே. அங்கே பாருங்கள், இந்த பட்டனை மட்டும் மேலே பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஸ்மோக் வைசர் உள்ளே வந்துடும். இந்த மாதிரி தெரியும் வெயிலில் ஓட்டும்போது. ஏன்னா நைட் டைம் இதை வந்துட்டு மூடிடலாம், ஸ்மோக் வைசரு மூட்டு இங்கே வந்து இப்படி பண்ணோன்னு மூடிச்சு. அப்புறம் இந்த கிளியர் வைசரோடு நம்ம நைட்டில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஹெல்மெட்டோட பெனிஃபிட்ஸ் என்னென்னா, இப்போ நான் விலாகிங் எடுக்கும்போது கூட நிறைய விலாகிங் எடுப்பேன். இங்கே ஒரு சின் மவுண்ட் ஈஸியாக ஃபிட் ஆகுது. நீங்கள் வந்துட்டு பர்மனெண்ட்டாக பண்ண முடியாது, பர்மனெண்ட்டாக ஸ்டிக் பண்ண முடியாது. அது பதில் சின் மவுண்ட்டை இது பண்ணிக்கலாம். அது ரிமூவபிள் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதோட ப்ரைஸிங் பார்த்திங்கன்னா, நான் கொடுத்தது வந்துட்டு 3035 கொடுத்தேங்க. வேல்யூ ஃபார் மணி கொடுக்கலாம், தாராளமாக கண்ணு மூடின்னு கொடுக்கலாம். அப்புறம் இன்னொன்று என்னன்னா, இதுக்குள்ளே இப்படி வரும் ரிமூவபிள் பேட்டிங்ஸ். இந்த பேடெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு வாஷ் பண்ணிக்கலாம். அப்புறம் உங்களுக்கு என் ஹெட் சைஸ் வந்துட்டு 58 சென்டிமீட்டரு. அதுக்கு வந்துட்டு லார்ஜ் ஆர்டர் பண்ணேன். அதில் நான் ப்ரௌஸ் பண்ணும்போதே பார்த்தேன், 58 சென்டிமீட்டர்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்துட்டு லார்ஜுக்கு ஆர்டர் பண்ணுங்கன்ட்டு. லார்ஜ் சைஸ் தான் பண்ணேன். நல்லா இருக்குது ஹெல்மெட்டு. ஐ எம் சாட்டிஸ்ஃபைட். ஆக்சுவலி இன்னொரு ஆர்டர் வரணும் எனக்கு. அந்த ஆர்டருக்கு நான் இது கொரியர் பையன் வந்த அப்புறம் வீடியோ எடுக்கலான்னு நினச்சேன். இது சின்ன அமௌண்ட்டு பரவாயில்லன்ட்டு எடுக்கலை. அதுதான் இந்த டெலிவரி வாங்கிட்டு இப்போ நெக்ஸ்ட்டு வருது ஒரு ஆர்டரு. அது வந்துட்டு கூகுள் பிக்சல் 8a ஃபோனை ஆர்டர் பண்ணியிருக்கிறேன். அதுக்கு வந்துட்டு கண்டிப்பாக நான் வந்துட்டு வீடியோ பண்ணுவேன், ஓப்பன் பாக்ஸ் டெலிவரிக்கு. ஏன்னா நம்ம நார்த் இந்தியாவில் ரொம்ப பேர் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிறாங்க, ஃபோனுக்கு பதிலாக சோப் வருது, ரின் சோப் வருது, அது வருது, இது வருதுன்ட்டு. நானும் அதுக்கு தான் என் சேஃப்டிக்கு நான் வீடியோ பண்ணுறேன். ஏன்னா அந்த டெலிவரி இன்றைக்கி நைட்டு 11 மணிக்குள்ளே வரும். அந்த கொரியர்காரன் எப்போன்னா வரலாம். ஸோ நான் அந்த வீடியோ மாத்திரம் கம்பல்சரி பண்ணுவேன். இப்போ இன்றைக்கி தாங்க வந்துச்சு, காலையில் வந்துச்சு. இன்றைக்கி நைட் 12 மணிக்குள்ளே இந்த ஃபோன் கூட வரணும். ஸோ நான் இதை வந்துட்டு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. ஆனால் நல்லா இருக்குதுங்க. இங்கே குவாலிட்டி பாருங்க, அப்படியே எந்த ஒரு ஸ்க்ராட்ச் இல்லை, எந்த ஒரு டென்ட்டும் இல்லை. பிளாஸ்டிக்கும் கொஞ்சம் நல்லா குவாலிட்டியாக இருக்குது, நல்லா இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த வைசர் வந்துட்டு ஸ்மோக் வைசர். டே நைட்லேயான்னு தெரில எனக்கு, பட் டேயில் ரொம்ப யூஸ் பண்ணலாம்.
சிட்டியில் எங்கன்னா யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் டேயில் இது போட்டு யூஸ் பண்ணுங்க. நைட்டில் லாங் ரைட் போகிற மாதிரி இருந்தாலும் கிளியர் வைசர் போட்டுக்கோங்க. கிளியர் வைசர் ஏன்னா மற்றபடி கிளியர் வைசர் ஏன்னா இப்போ நீங்கள் உள்ளே ஒரு ஸ்மோக் வைசர் இருக்குது. அது வந்துட்டு நீங்கள் சன்லைட் அடிக்கும்போது மூஞ்சிக்கு அந்த ஸ்மோக் வைசர் யூஸ் பண்ணிக்கலாம். நைட் டைமில் நீங்கள் நிறுத்தி வைசர் எல்லாம் மாற்ற முடியாது. ஸோ நான் என்ன சஜஸ்ட் பண்ணுறேன்னா லாங் ரைட் போகிறவங்க கிளியர் வைசரோட போங்க. சன்லைட் அடிச்சுன்னா கூட உள்ளே ஒரு ஸ்மோக் வைசர் இருக்குல்ல அதை வந்துட்டு போட்டுக்கோங்க. ஸோ தட் இஸ் மை ரெக்கமெண்டேஷன். இப்போ நீங்களே பாருங்கள், சும்மா ஒரு லுக்கு காட்டுறேங்க. அந்த இது பின்னாடி எப்படி தெரியுதுன்ட்டு பாருங்கள். சூப்பருங்க. இங்கே வந்துட்டு வென்டிலேஷன் ப்ரொவைடரு செம்மையாக இருக்குதுங்க. செம்மையாக இருக்குது ஹெல்மெட்டு. ஐம் டோட்டலி சாட்டிஸ்ஃபைடு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஹெல்மெட்டு. ஏன்னா நான் டாமினார் 400 க்ரீன் கலர் வச்சுருக்கிறேன். அதனால தான் கொஞ்சம் க்ரீனில் ஆர்டர் பண்ணேன், கொஞ்சம் மேட்சிங்காக இருக்கட்டும்ன்ட்டு. தயவு சேர்ந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள், ஹெல்மெட் நல்லா இருக்கா இல்லையா. நீங்கள் ஆக்சுவலி இப்போ கூட ஆஃபரில் தான் இருக்குதுங்க. யாருன்னா புக் பண்ணோன்னா பண்ணிக்கோங்க. ரொம்ப ரீசனபிள் ப்ரைஸு வித் சூப்பர் பில்ட் பாடி எல்லாமே இருக்குது ஃபீச்சர்ஸு. இன்னும் சொல்ல மறந்துட்டேன், பின்லாக் சிஸ்டம் இருக்குது. இந்த பின்லாக் சிஸ்டம்னா என்னன்னா உங்களுக்கு இந்த இந்த இது கழட்டணும். இது கழட்டக்கூடாது. ஒரு நிமிஷம் இங்கே பாருங்கள். இங்கே ஒரு இது இருக்குது பின்லாக்கு. இந்த சைடில் ஒரு பின்லாக் இருக்குதுங்களா. இந்த பின்லாக் ஏன்னா இங்கேட்லேருந்து இங்கே இருக்க பின்லாக் ஏன்னா நீங்கள் வந்துட்டு ஆன்டி ஃபாக் ரெசிஸ்டன்ட் ஒரு இது வரும். இந்த பின்லாக் இல்லாத ஹெல்மெட்க்கு வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணலான்னா ஒட்ட வச்சுக்கலாம். உள்ளே ஒட்ட வைக்கிற இது கூட வருது ஆன்டிஃபாகில். நீங்கள் இப்போது மூச்சு விட்றீங்க, வின்டர் சீசனில் ஊட்டி போய்க்கிறீங்க, கொடைக்கானல் போய்க்கிறீங்க, அந்த மாதிரி நேரத்தில் ஹெல்மெட் போட்டிங்கன்னா மூச்சு விட்டிங்கன்னா அந்த இது ஃபார்ம் ஆகும் இல்லையா, ஃபாகு. அந்த ஃபாக் வந்துட்டு ஃபார்ம் ஆகாது அந்த ஆன்டிஃபாக் லேயர் போட்டிங்கன்னா. ஸோ இது ஒரு பெனிஃபிட்டு. நீங்கள் அதே லேயரை திருப்பி பின்னாடி பக்கமாக திருப்பி முன்னாடி போட்டிங்கன்னா இந்த மாதிரி முன்னாடி இங்கே வரும், இந்த மாதிரி முன்னாடி போட்டிங்கன்னா அது என்னன்னா ரெய்னி சீசனுக்கு மழை எவ்வளோ பெஞ்சாலும் தண்ணி நிற்காது. தண்ணி வந்துட்டு வந்துடும். தண்ணி அது நிற்கவே நிற்காது. ஸோ 2 சைடாக யூஸ் பண்ணலாம் நீங்கள். ஓகேவா. அது நான் எனக்கு டிஃபால்ட்டாக வரல, ஆக்சர் ஹெல்மெட்டில் வரும். ஏன்னா ஆக்சர் ஹெல்மெட்டில் ஆல்ரெடி ஃபிட் ஆகிட்டு வரும். பட் இது ஸ்டீல் பாடி இல்லையா, இதில் வரல. நான் போய் ஹெல்மெட் ஷாப்பில் தனியாக காசு கொடுத்து வாங்கணும். ஆனால் அவங்கக்கிட்ட சொல்லணும் பின்லாக் இருக்கிற ஆன்டி ஃபாக் வைசர் வேணும்ன்ட்டு. யாருக்கு பின்லாக் இல்லையோ, பழைய ஹெல்மெட் இருக்குது இல்லையா, அது கூட உள்ளே பர்மனெண்ட்டாக ஸ்டிக் பண்ணுற மாதிரி இங்கே இந்த உள்ளே பர்மனெண்ட்டாக ஸ்டிக் பண்ணுற மாதிரி அப்படியே ஒட்டிக்கலாம். அவங்களே ஒட்டி கொடுப்பாங்க. ஏன்னா ஹார்ட்லி ஒரு 150 இல்லை 200 ரூபாய் சார்ஜ் பண்ணுவாங்க. இது வந்துட்டு ஆன்டிஃபாக் வைசருக்கு. அவ்வளோதான் மக்களே. இதுக்கு மேலே தான் ஒரு லாங் ரைடு அடிக்கணும். நான் ரைடு போவேன், ஆனால் அப்பப்போ போக மாட்டேன், உடம்பெல்லாம் வலிக்குது. இப்போ கூட இது பெங்களூரில் ரொம்ப குளிர். நான் பெங்களூர்லேருந்து தான். இன்னொன்று, யாருன்னா சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா ரொம்ப பேர் பார்ப்பீங்க வீடியோ, சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டீங்க. கொஞ்சம் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா. ஓகே ப்ளீஸ், இது என்னோடய ரிக்வெஸ்ட்டாக வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இதோட நான் வந்துட்டு வீடியோவை முடிச்சுக்கிறேன். இப்போ அடுத்த வீடியோ வந்துட்டு கண்டிப்பாக கூகுள் பிக்சல் 8 இது போடுறேன். அதை நீங்கள் மறக்காமல் பாருங்கள். இந்த வீடியோக்கு அப்புறம் அடுத்த வீடியோ வந்துட்டு கூகுள் பிக்சல் 8a. இந்த 2ம் போட்டுட்டு அப்புறமா நான் ஒரு லாங் ரைடு அடிக்குவேன். ஆனால் சாரிங்க, நான் ஆக்சுவலி வால்பாறை இது போட்டேன். வால்பாறை போகிறப்ப என்ன தெரியுமா ஆயிடுச்சு, பை மிஸ்டேக் என்ன ஆயிடுச்சுன்னா கேமரா வந்துட்டு 4K ரெக்கார்ட் ஆகிருந்துச்சு. 4K வந்துட்டு குறிப்பிட்ட நேரத்துக்கு தான் ரெக்கார்ட் ஆகும். அப்புறமா அது ஆட்டோமேட்டிக்காக கட் ஆகிடும். கட் ஆகிட்டு மறுபடியும் புது வீடியோவாக ஸ்டார்ட் ஆகும். அந்த புது வீடியோ ஸ்டார்ட் ஆகும்போது
எனக்கு தெரில. நான் 1080pல தான் ரெக்கார்ட் ஆகுதுன்னு நெனச்சுன்னுக்கிறேன். பார்த்தா 4Kல ரெக்கார்ட் ஆகிக்குது. சரின்ட்டு நான் என்ன பண்ணேன்னா, அது கவனிக்கல. வால்பாறை ஆல்மோஸ்ட்டு கீழ வரைக்கும் போயிட்டேன். மலை ஏறல. ரொம்ப டயர்டு, உடம்பு வலி. ரொம்ப நேரமா வண்டி ஓட்டினேன். அந்த வலி இதுக்கு ஜுரம் வந்துச்சுங்க. ஜுரம் வந்துச்சு. வீடியோ எடுக்கிற மூடே இல்ல. அந்த ஜுரம் வந்ததால் இவ்வளோ தூரம் வந்துட்டோம். எதுக்கு நான் போனோம்னு சொல்லிட்டு மலை ஏறிட்டேன். அந்த ஜுரத்துலேயே மலை ஏறிட்டு அங்கே போய் ஒரு ரூம் பண்ணிட்டு நல்லா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு ஆனால் மலை ஏறுறப்ப தான் நான் ரெக்கார்ட் பண்ணல. ஐம் சாரி. அது ஆனால் நெக்ஸ்ட் டைம் நான் எந்த வீடியோ போட்டாலும் இப்போ எனக்கு தெரிஞ்சிச்சு எப்படி போடணும், எப்படி கேமராவை செக் பண்ணணும் எல்லாம் பண்ணிவிட்டு க்ளீனாக போடுறேன். அவ்வளோதான். வேறு எதுவும் இல்லை. நான் இதுக்கு மேலே நெக்ஸ்ட் வீடியோ வந்துட்டு கூகுள் பிக்சல் 8 ஏது. அதுக்கப்புறம் ரைடுக்கு எங்கே போகிறேன்னு தெரில எனக்கு. எங்கே பிளான் இல்லை. போகும்போது நான் சத்தியமாக அப்டேட் பண்ணுறேன், வீடியோ போடுறேன். மறக்காமல் வீடியோ பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை மறக்காமல் ப்ளீஸ். ரிக்வெஸ்ட்டாக கேட்குறேன். தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.